என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேச சாயிரும்டா. ஹே கைஸ், ஸோ ஃபைனலாக ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்க் ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப், இதுவும் பார்த்தீங்கன்னா நான் கடன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலி. ஸோ ஷூட் பண்ணும்போது ஏதாச்சும் இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மைலி வச்சுருக்கேன். இதுவே பார்த்தீங்கன்னா பைக் கீ செயினோட ஸ்மைலி தான். ஸோ எகெயின் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா அண்ணாவோடது. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைல் மட்டும் தான் என்னோடது. ஓகே, ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் வந்து கண்டிப்பாக வாங்கிடலாம். அதே போல் இனிமேலுக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வேற ஒரு மொபைல் கவர் பண்ணுற மாதிரி வீடியோ போடலாமா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. பார்க்கலாம் என்னென்னு. ஸோ இந்த டாப்பிக்கில் நேற்று ரிலீஸ் ஆனால் MIUI12.5 என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். மேபி நீங்கள் குளோபல் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு எந்த ரவுண்டில் அப்டேட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹே கைஸ், ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு MIUI12.5 அப்படிங்கிற ஒரு குளோபல் வெர்ஷனை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ லான்ச் ஈவெண்ட் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. இந்த 12.5 என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த 12.5 பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம மொபைல் இருந்தது இந்த சூப்பர் லைவ் வால்பேப்பர். என்னென்ன மொபைலுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மொபைல் இருக்கோ ஸோ அந்த மொபைலுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் லைவ் வால்பேப்பரை எனேபிள் பண்ண முடியும். பட் இருந்தாலும் அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இல்லாத மொபைலுக்கு எப்படி சூப்பர் லைவ் வால்பேப்பர் எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் லைவ் வால்பேப்பர் இன்னுமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான சூப்பர் வால்பேப்பர்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்டிமேஷன். ஸோ இந்த சிஸ்டம் ஆப்டிமேஷன் பண்ணுறதுனால நம்ம மொபைல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா மொபைலுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச CPU இருக்குது, கண்ட்ரோல் ப்ராசஸ் யூனிட். இதை பொறுத்து தான் நம்ம மொபைல் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதும் இல்லை ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறதும் இருக்குது. நம்ம மொபைலில் 4 கோர் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணி நமக்கு ஒரே கோராக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதுனால நம்ம மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்க போகுது, அதே போல் ஸ்மூத்தாக இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம அப்டேட் பண்ண அப்புறம் தான் தெரியும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கோரை வந்து நம்ம வந்து குறைக்கிறதுனால, அதாவது 22% வந்து லெஸ் பண்ணுறதுனால அந்த CPU நமக்கு பேட்டரியும் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம். ஸோ குளோபல் வெர்ஷன் யாராச்சும் வச்சுட்டு இருந்தால் உங்கள் மொபைலுக்கு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த நோட் ஆப்புக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து சில அப்டேட்ஸ் எல்லாம் சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு லைன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லைனை நீங்கள் வந்து காப்பி பண்ணி ஜஸ்ட் அப் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சிஸ்டம் ஆப்பை வந்து ஈஸியாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் நோட் ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே கையில் ட்ராப் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த அப்டேட் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆல்ரெடி வந்து சைனாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கான லிங்க் கூட நான் வீடியோக்கள் இருக்க டிஸ்கஷன் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி உங்கள் மொபைலில் இந்த நோட் ஆப்பை வந்து ஆப்ஷனை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும், அதாவது நீங்களே வந்து பென் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சில டூல்ஸ்லாம் இருக்குது. அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து நோட் ஆப்பில் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 12.5 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரா பண்ணிருக்கீங்க இல்லையா, ஸோ ட்ரா பண்ணது நீங்கள் வந்து கரெக்டாக லைனாக வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட் ஆப்பை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக குயிக்காக நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி MIUI12.5 சைனாவில் எப்போயோ லான்ச் பண்ணிட்டாங்க. அதில் இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ் ஆகுது மீன்ஸ் லான்ச் பண்ணும்போது சொல்லலை. பட் இருந்தாலும் நமக்கு ப்ரைவசி ப்ரொடக்ஷன் மற்றும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து பிடிஎஃப் நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணும்போது நம்ம மொபைலில் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா அனிமேஷன், அதாவது நம்ம மொபைலில் UI வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அனிமேஷன் மூட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து சிஸ்டம் ஆப்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ லைக் தட் MI ரிமோட் ஆல்ரெடி நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஒரு சில சிஸ்டம் ஆப்லாம் நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு அப்டேட்டையும் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சவுண்ட் உங்கள் மொபைலில் ரிங்டோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேச்சுரல் சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நம்ம இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்னு வந்து இன்னும் ஒரு சொல்லலை. மேபி வந்தால் கன்ஃபர்மேஷன் வந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து டெலிகிராமில் இல்லையே வந்து கம்யூனிட்டி டேபிளில் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்ச் 1 பேட்ச் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்கள் மொபைல் மேபி இந்த டிவைஸில் இருந்தால் கம்யூனிட்டி டேபிளில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் பேட்சுக்கு என்னென்ன மொபைலுக்கு வரும், செகண்ட் பேட்சில் என்னென்ன மொபைலுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 12.5 பார்த்தீங்கன்னா MIUI 30 பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கிற சில அட்வான்ஸ்டு ஃபீச்சரை பார்த்தீங்கன்னா MIUI 30 வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும். சரி, ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை பாய்.